திருப்பலியில் கலந்திடவே நாம் ஆலயம் விரைவோம் மகிழ்வுடனே. இயேசுவின் அருளை அடைந்திடவே நாம் ஆவலாய் இணைவோம் திருப்பலியில். வருவோம் மகிழ்வோம் உறவில் இணைவோம், அவர் வாழ்ந்திடும் ஆலயமாகிடுவோம். வருவோம் மகிழ்வோம் உறவில் இணைவோம், அவர் வாழ்ந்திடும் ஆலயமாகிடுவோம். இயேசுவின் பலியில் கலந்திடவே நாம் ஆலயம் விரைவோம் மகிழ்வுடனே. இயேசுவின் அருளை அடைந்திடவே நாம் ஆவலாய் இணைவோம் திருப்பலியில். செய்திடும் நல்லவரை போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். தேவைகள் தீர்த்திடும் தூயவரை போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். ஆலய மணிகள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இல்லங்களில் இருந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். கலங்காதே, அஞ்ச வேண்டாம், நம்பிக்கை கொள். என் தந்தை மீது நம்பிக்கை கொள், என் மீதும் நம்பிக்கை கொள். கடவுள் நமக்கென வானக வீட்டிலே இடம் வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றார். நம்பிக்கையின் பிள்ளைகளாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த காலத்திற்காக, கடவுள் மீது நம்பிக்கை குறைத்து கொண்ட நேரத்திற்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கு மீட்புக்கும் காரணமான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டுக்கொண்ட உம் மக்கள் உம்மால் வாழ்வும் முடிவில்லா பாதுகாப்பில் மகிழுடன் செய்வீராக. உம்மோடு தூயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 26 முதல் 33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிசித்தியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்புச் செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் அம்மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன். இருப்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தைப் போல அவர்களை நொறுக்குவீர். பல்லவி: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி: நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறைவாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது இன்றைய நற்செய்தியினுடைய துவக்கம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இது நற்செய்தியினுடைய நிறைவு. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு பதட்டத்தில், இன்னும் ஒரு ஏக்கத்தில், என்ன நேருமோ என்ற அச்சத்தில், ஒரு விதமான கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இன்றைக்கு வாழ்க்கையை உருட்டி கொண்டிருக்கின்றது. காரணம் கொரோனா தொற்று நோய். இன்றைக்கு எண்ணிக்கை வர வர அதிகமாகிக் கொண்டே செல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, சில காரணங்களை அடுக்கி பார்க்கலாம். இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபடுவதற்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்தது, இந்த உலகம் எந்த இடத்துக்கு போய் நிற்கப் போகின்றது என்பது ஒருவராலும் கணிக்க முடியவில்லை. இந்த நிலை எந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்று சொல்லி இதுவரை எந்த உலகத் தலைவர்களுக்கும் எப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கும் புரியவில்லை. எனவே செல்லுகின்ற வழியும் நடக்கின்ற நிகழ்வுகளும் இனி நடக்கப் போகின்ற நிகழ்வுகளும் தெரியாத ஒரு சூழல்ல குழப்பமும் கலக்கமும் அல்லது பதட்டமும் நமக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இயேசு கொடுக்கின்ற வார்த்தை, உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது ஒரு பக்கம். ஏன் உள்ளம் கலங்க வேண்டாம் என்றால், இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் நமக்கு. அதனால அழகா சொல்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இயேசுவை பின்பற்றி நடக்கின்றவர்கள் இந்த சமயத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களுக்காக, துயரங்களுக்காக, வேதனைகளுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசுவிற்கு எந்த வழி என்பது நன்றாக தெரியும். எந்த இடத்திற்கு செல்ல போகின்றோம் என்பது அவருக்கு திட்டமிட்டு உறுதியாக தெரிந்திருந்தது. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தி ரத்தின சுருக்கமாக எது நடந்ததோ அதை அப்படியே விவரிக்கின்றது. இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். மீட்பராக வந்தார், நற்செய்தி அறிவித்தார், பிடிக்காதவர்கள் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தினார்கள், பிலாத்திடம் கையளிக்கப்பட்டார், சிலுவையிலே அறைந்து கொள்ளப்பட்டார். அந்த
இயேசுவை கடவுள் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். எனவே இயேசுவிற்கு எங்கே செல்லுகின்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதை தெளிவாக அவர் உணர்ந்திருந்தார். அதே சமயத்தில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை, இந்த மக்களை, இந்த உலகத்தை, மனித சமுதாயத்தை எந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டமும் செயல்பாடும் இலக்கும் இயேசுவிடம் தெளிவாக இருந்தது. இன்றைக்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு பயம், உதாரணத்திற்கு ஒரு மனிதரை தெரியாத ஒரு இடத்திற்கு அனுப்புகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். நீ போய் அந்த ஊருக்கு போய் அங்கிருக்கின்ற மனிதரை பார்த்து இந்த காரியத்தை சொல்லி அவருக்கு இதை கொடுத்து விட்டு வா என்று சொல்லி ஒரு வேலையை கொடுக்கின்றோம் என்றால், அந்த ஊரும் புதிது, மனிதரும் புதியவர். எனவே செல்லுகின்ற வழியெல்லாம் ஒரு விதமான பதட்டம் அவருக்குள் இருந்து கொண்டே இருக்கும். நான் வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டனா, நான் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டனா, நான் போகின்ற வழி சரியா? பலமுறை பலரிடம் கேட்டு கேட்டு போவோம். இன்றைக்கெல்லாம் கூகுள் மேப் வந்துருச்சு, செல்லுகின்ற வழி சரியா அப்படிங்கிறது. எனவே எப்பொழுது ஒரு மனிதருக்கு எந்த இடத்திற்கு செல்லுகின்றோம் என்ற வழி தெரியவில்லையோ, எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்பது புரியவில்லையோ, அப்பொழுது உள்ளம் பதட்டமும் கலக்கமும் நிச்சயமாக அடையும். அதனாலதான் இயேசு நம்பிக்கை கொடுக்கின்றார், தைரியத்தை கொடுக்கின்றார். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. நாம் செல்லுகின்ற வழியில இயேசுவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு பின் நாம் பயணம் செய்தால் நிச்சயமாக அந்த வழி, துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அந்த இடத்துல அச்சமும் பயமும் நிச்சயம் இருக்காது. அவற்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு தெளிவும் உறுதியும் நமக்குள் இருக்கும். வழியும் உண்மையும், கடைசி அவர் என்ன சொல்றார்? வாழ்வும். காரணம், இந்த வாழ்வு அப்படிங்கிறது ஒரு பிறப்பு அல்ல, மாறாக நாம் அடைய வேண்டிய இலக்கு. அதான் அந்த வாழ்வு. அந்த வாழ்வை அடைவதற்கு இந்த இயேசு மாத்திரமே ஒரே வழி. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் வார்த்தைகளை விட்டு, இயேசுவின் செயல்பாடுகளை விட்டு, இயேசுவின் வழித்தடங்களை விட்டு விலகி போனால் அங்கே குழப்பம், கலக்கம், பதட்டம், ஏமாற்றம் இருக்கும். அதே சமயத்தில் இயேசுவின் வழியில் சென்றால் அவர் சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்டார், ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்டார். நாமும் துன்பங்களை அனுபவிப்போம், ஆனால் நிறைவிலே வாழ்வை அடைவோம். இந்த கொரோனா தொற்று நோய் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், பதட்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கலங்காமல் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வழி தொடர்வோம். நிச்சயம் இறைவன் இந்த தற்காலிக ஒரு சூழ்நிலையிலிருந்து மாத்திரமல்ல, வாழ்வை அடையக்கூடிய வழிக்கு நம்மை அழைத்துச் செல்வார். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். எமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். படைப்பின் மீதே பரிவேறுக்க அந்த பரிவாழ்வும் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவேறுக்க அந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையமான இத்திருப்பலி எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோது இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலியில் நிறைவு பெற செய்தொழினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்த அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்கள் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திரு உடலாகவும் மீட்பளிக்கும் திரு கிண்ணமாகும் இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயிலே இறந்து போன எம்முடைய சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுள் தன்னை தந்தையென அழைக்க நமக்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். இந்த வேளையிலே வழியும் வாழ்வாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கு நம் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த சமாதானத்தை அளித்தது போல் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி. கடவுளை பாதையாக கொண்டு நம்மை பயணியாக பயணிக்க அழைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயத்தாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம்.